Let the world hear his word. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். டி.எல். மூடி தான் நன்கு அறிந்திருந்த ஒரு வாலிப பெண்ணை பற்றி தன் பிரசங்கத்திலே கூறினார். அவள் ஒரு கடையிலே விற்பனையாளராக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பொருளாதாரம் மிக மிக பின்தங்கியிருந்தது. $1 பணத்துக்கு கூட ஒரு பொருளை தனக்கென வாங்குவது அவளுக்கு கடினம். ஆனால் மறுநாளே $1000 பணத்துக்கு கூட எதையும் தன்னால் வாங்க முடியும் என்ற நிலைக்கு அவள் வந்துவிட்டாள். ஏன், ஒரே நாளில் அவளுக்கு இந்த மாற்றமும் உயர்வும் எவ்வாறு வந்தது? ஆம், அவள் மிகவும் செல்வந்தனான ஒரு மனிதனை திருமணம் செய்தாள். அவனுக்கு உரியதெல்லாம் இப்போது அந்த பெண்ணுக்கு சொந்தமானது. அவளுடைய பொருளாதார நிலையே ஒரே நாளில் உயர்ந்து விட்டது என்று டி.எல். மூடி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பு நாம் மிகவும் தாழ்மையான நிலையில இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பிய அன்றே அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காளிகளாகிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக இயேசு கிறிஸ்துவையே தந்தவர் அவரோட கூட நம் வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் நிச்சயமாக தருவார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்ற வசனத்தின்படி தேவன் நம்மை அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாக மாற்றியிருக்கிறார். இத்தகைய அறிவு நமக்கு இராததினால் நாம் இன்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறாமல் இருக்கிறோம். சகலவித ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர் இயேசு கிறிஸ்துவே. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து தன் மாமனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போனான். அவ்வாறு அவன் ஓடிய போது அவன் வெறும் கோலும் கையுமாகத்தான் போனான். ஆனால் போகிற வழியிலே யாக்கோபு ஒரு ஜெபம் செய்தான். தேவரீர் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ண வேண்டும் என்று ஜெபித்தான். ஒன்றுமில்லாமல் வெறுமையாக சென்ற யாக்கோபு தேவனை தன் துணையாக கொண்டதால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவன் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருக்கு உரியவைகள் அனைத்தும் நமக்கு சொந்தம். இதை அறியாததால் நம்மில் அநேகர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தருகிறார். பாவ மன்னிப்பையும் மீட்பையும் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் பிசாசானவனோ நம்மிடம் இருப்பவைகளை திருடவே வருகிறான். ஆகவே பிசாசின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்வோம். அப்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகும். God bless you. Have a godly day.